கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் என்ற பாடலை எழுதிய உலக புகழ்பெற்ற லிசிதாஸ் ஐயா மே மாதம் 4ஆம் தேதி 2025 கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தை இவர் சேர்ந்தவர். சாதாரண குடும்பத்தில் ஆவுக்கீரிய தாய் தகப்பன்களுக்கு மகளாக அவர் பிறந்தார். இயேசுவின் வருகையின் மீது கொண்ட அன்பால் வருகையை குறித்த பாடல்களை அதிகமாக எழுதியுள்ளார். பரலோகம் எப்படிப்பட்டது என்பதை வசன ஆதாரத்துடன் எழுதியுள்ளார். இப்படிப்பட்டவர் இன்று இல்லை என்பது சொல்லனா துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்மையார் சபைக்காக ஆற்றிய பணிகள் ஏராளம். அவர் எழுதிய பாடல்கள் இயேசுவின் மீது எவ்வளவு ஆழமான அன்பை அவர் கொண்டுள்ளார் என்பதை நமக்கு காட்டுகிறது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். 1974ஆம் ஆண்டு இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் என்ற பாடலை எழுதியுள்ளார். இன்றும் நம் சபைகளில் இந்த பாடலை பாடி வருகிறோம். அனைத்து சபைகளிலும் எந்தவித பாகுபாடின்றி இன்று வரை பாடி வருகின்றனர். தனது 24வது வயதில் அதிகாலையில் 3 மணி அளவில் கல்வாரி காட்சியை தரிசனத்தில் பார்த்து இந்த பாடலை தேவன் அவர்களுக்கு கொடுத்துள்ளார். முழங்காலிலே நின்று அவர் இந்த பாடலை எழுதியுள்ளார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. வருகையை குறித்த பாடல்களில் இந்த பாடல் மிகவும் முக்கியமானது. தற்பொழுது 84 வயதில் பரலோகத்தை குறித்த பாடல் எழுதி அவர் தம் சபையில் பாடியுள்ளார். நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் அவர்கள் முதல் பாடலும் கடைசி பாடலும் பரலோகத்தை பற்றியது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தூதர்கள் சூழ்ந்திட, மூப்பர்கள் பணிந்திட, தேவைய கால முழக்கத்தோடு. தூதர்கள் சூழ்ந்திட, மூப்பர்கள் பணிந்திட, தேவைய கால முழக்கத்தோடு. என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என் பேரின்பம். பொன்வெள்ளி வேண்டாம் ஐயா, நீர் மட்டும் போதும் என்றாய். பொத்தள வீதியில் நடந்திடவா. பொன்வெள்ளி வேண்டாம் ஐயா, நீர் மட்டும் போதும் என்றாய். நடந்திடவா என என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். ஒரு நாளைக்கு இதே போல ஒரு சபையில நாங்கள் இருந்தோம். பிரைஸ் கொடுக்கிறோம், எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் தானே. பரிசு எல்லாம் கொடுக்கிறேன். அது கொஞ்சம் கிராமம். பரிசு எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் பரிசு எல்லாம் பிரிக்கிறாங்க. எங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க, எங்க மக எடுத்து தர. இப்படி எல்லாம் தாங்க நடக்குது. நான் இப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு எல்லாம் அவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இவ்வளவு காலம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பரிசு தரோம், நாங்க தரோம். யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ஐயாவுக்கு ஒரு சின்ன பரிசை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாமே என்று ஒருவருக்கும் தோணலையே. என்ன சொல்லிட்டேன். அதை நான் யோசிக்கவே இல்லை, ஒண்ணும் இல்லை. என்னை அறியாமலே அந்த வார்த்தை வந்தது. ஆஹா, பரலோகம் என்னை பார்த்து உடனே சொன்னது, ஒரு நாள் உன் பெயரை நான் கூப்பிட்டு உனக்கு பரிசு தருவேன் தெரியுமா. ஹல்லேலூயா. தெரியுமான்னு சொன்னாரா தெரியாதான்னு சொன்னாரா அதுவும் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்டாக்கும் என் பெயர் அழைக்கும் நேரம், ஆஹா என்ன பேரின்பம் என்றதான் ஒரு பாடலை நான் எழுதினேன். இதை எதற்கு சொல்ல வந்தேன், நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றியதான ஒரு அறிவு, ஒரு உணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அருமையானவர்களே, லோகத்தை பார்க்கிறேன், எனக்கு பெயர் தரணும்னு அங்கதானே கூப்பிடணும் இல்லையா. அப்படி பரலோகத்தை நோட்டம் போட்டுக்கிட்டு எழுதினேன். என்ன தெரியுமா, என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, என் பெயர் அழைக்க நேரம். அந்த பேர் அழைச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. காலையில் எழுந்திருக்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க, தன்னை சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க.
அவர்கள் அந்த சளி இருந்ததை கூட அந்த பாத்திரத்தை கூட கிளீன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து படுத்தவங்க பேர் அழைச்சோன்னு எங்க போயிட்டாங்க, பொத்தளை வீதியில உலாவ போயிட்டாங்க. இப்ப அந்த தோற்றம் மட்டும்தான் இருக்குது கோயம்புத்தூர். அம்மா சொன்னது போல தேவன் அவர்களை கூப்பிட்டு விட்டார். இப்பொழுது அவர்கள் பரதீசுக்கு சென்று விட்டார்கள். பரிசவன்களின் மரணம் அருமையானது. அவர்களை இழந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் செபிப்போம். இது வருத்தம் அல்ல, விசுவாச பாதையை கடந்து முடித்து விட்டார்கள். நாமும் ஒரு நாள் அங்கு செல்லத்தான் போகிறோம். இதே போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும், ஜெபிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.